வெல்கம் சகோதரர்களே, தம்பிமார்களே. அண்ணன் ராஜா உங்களுக்காக ஸ்கைஃப்ளை ஓர்சிஸ். இப்போ பல்கேரியா தெரியும், ஷெங்கன் கண்ட்ரி. ஷெங்கன் கண்ட்ரி நான் பாருங்க, மேப்பு காட்டுறேன். இப்போதைக்கு ஷெங்கன் கண்ட்ரியில், அதாவது ஷெங்கன் கண்ட்ரி ஒரு 30 நாடு இருக்கும் இல்லையா? இதில் எல்லா நாட்டிலையும் வேகமாக விசாக்கள் வராது. அப்போது பல்கேரியா கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் தான் ஆச்சு ஷெங்கனில் இணைஞ்சி. அதனால நிறைய ஃபேக்ட்ரி கம்பெனிகள் எல்லாம் பல்கேரியாக்குள்ளே வந்துகிட்டு இருக்கு, டெவலப் பண்ணுறாங்க. அதனால தான் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், அதிக பெர்மிட் வருது. அதிக பெர்மிட் வந்தாலும் வர்ற பெர்மிட்லாம் நிறைய கண்ட்ரிக்குள்ள இங்கே அடிபடுறதில்ல, விசா ஃபெயிலியர் ஆகுது. ஆனால் பல்கேரியா பொறுத்த வரைக்கும் 99% விசா அடிபட்டுருக்கு. ஏதாவது ஒரு பை மிஸ்டேக்கு, டாக்குமெண்ட் சரியில்லை, ஏதாவது டாக்குமெண்ட் குறைவாக இருக்கும், இல்லைனா டைப்பிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அதனால தான் ரிஜெக்ட் ஆகும். இல்லைனா 100% விசா அடிக்கலாம். இது நான் எனக்காக மட்டும் சொல்லலை, நீங்கள் வேற யார்ட்டையும் இந்த வேகன்சி வந்துன்னா நீங்கள் தைரியம் பண்ணலாம், விசா அடிபடுது. ஓகே, இதுவும் இன்னும் விலை கூட தான் போகுது. இப்போ ரேட்டெல்லாம் இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம், 2 மாதம் கழிச்சா கூட தான் சொல்கிறாங்க. ஆனாலும் வேறு வழி கிடையாது, நம்ம பண்ணித்தான் ஆகணும். ஓகே, ஸோ பல்கேரியா எங்கே இருக்குன்னு பாருங்க. ஷெங்கன் கண்ட்ரி இவ்வளோ இருக்குது இல்லையா? அப்போ பல்கேரியா என்ன இருக்குது? ஓகே, ஸோ இந்த பக்கம் நார்த் மாசிடோனியா, கோசோவா, செர்பியா, இந்த பக்கம் இப்படி. இது நீங்கள் நல்லா பார்த்துங்க. ஓகே, இதுக்கு போகணும்னா ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரம் ஆயிரும். அதாவது 3 வாரம், 3 வீக்ஸ், அதாவது ஒரு 20 நாள், 20 ஒர்க்கிங் டேல பெர்மிட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம விசாரிச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து அடிச்சு போகிறோம். இதில் நிறைய பேர் தேவைப்படுது. இது வந்து டெலகாலர்ஸ் தான். அதாவது ஒரு பிபிஓ கம்பெனி, அதாவது நிறைய ஃபோனில் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால இங்கிலீஷ் மஸ்ட். அதுக்காக அது இங்கிலீஷ்னா ஃப்ளூயண்ட்டுங்கிறது தேவையில்லை, ஓரளவுக்கு பட்லர் இங்கிலீஷ்னு போதும். அவங்க தான் இது கண்டிப்பாக டெலிஃபோன் இன்டர்வியூ, ஜூம் இன்டர்வியூவில் ஓகே பண்ணால் தான் சப்ளை ஆகும். பேசிக் சேலரி 1600 ப்ளஸ் அகாமடேஷன். ஓவர் டைம் இருக்கா இல்லைன்னு தெரியாது. இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் டைம் கரெக்டாக அது முடிஞ்சாச்சுன்னா முடிஞ்சாச்சு. ஓகே, 10 மணி நேரம் வேலை, 6 நாள் ஒரு வாரத்தில் ஒரு பெர்மிட்டு டிஆர்சி கிடச்சிரும். டிஆர்சி இங்கே இல்லை, அங்கே போய் இறங்கின பிறகு. ஆனால் ஒரு 3 மந்த்ஸில் டிஆர்சி பல்கேரியா கிடைக்கிறது. அப்படி கிடைச்சா திடீர்னு நீங்கள் ஊருக்கு வந்தால் டிஆர்சி கார்டை வச்சுட்டு வந்துட்டு ரிட்டர்ன் போய்க்கலாம். ஓகே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 1 இயர் நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிங்கன்னா 1 இயர் முடிச்ச பிறகு தான் வேற ஜாப்க்கு மாறணும். அப்படின்னா இந்த டிஆர்சி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டிகிரி டிப்ளமோ படித்தவங்க, இல்லை டிகிரியும் இல்லை டிப்ளமோ இல்லை, ஆனால் இங்கிலீஷ் நல்லா இருக்குது, நான் வெளிநாட்டில் நான் வேலை பார்த்துருக்கேன், பேசிடுவேன் அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் தட். கிடச்சிட்டுனா லக்கு தானே சார். ஓகே, ஸோ வேற ஒன்றும் இல்லை. இது ப்ராசஸ் வந்து நமக்கு 1 மாதத்தில் பெர்மிட் வந்துச்சுனாலும் இன்னொரு மாதம் ஏன்னா அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் கிடைக்கிது, ஒரு பிரச்சனை இல்லை. அது நாங்கள் டெல்லியில் நாங்களே பார்த்துக்குறோம். 45 வயசுக்கு கீழே உள்ள மேல் ஃபீமேல், இல்லைனா ஹஸ்பண்ட் ஒன்றுஃபா இருந்தாலும் நல்லது தான், சேர்ந்தே போயிடலாம். ஓகே, சரி. இதில் யாராக இருந்தால் நீங்கள் எனக்கு அப்ளை பண்ணுங்க. இதுக்கு பல்கேரியா பே ரேட்டு 460 இன்க்ளூடிங் டிக்கெட், ஆல் த எக்ஸ்பென்சஸ். ஓகே, பிசிஎஸ் மட்டும் நீங்கள் எடுத்துடணும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.